ஹாய் ஆல். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் ரெக்ரூட்மெண்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் 2000க்கு மேலே வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இந்த வேக்கன்சிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பேசிக் கம்ப்யூட்டர்ஸ் தான். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கட்டாயமாக 10 to 15 மார்க் டெஃபினட்டாக வாங்க முடியும். ஸோ இந்த சேனலில் யார் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ டெஃபினட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க் ரிலேட்டடான எல்லா கிளாஸஸும் இதில் தான் எடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டே தான் நாங்கள் வீடியோ போட உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களே ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த கொஷின்ஸ்குள்ளே போகலாம். த டேர்ம் கம்ப்யூட்டர் இஸ் டிரைவ்டு ஃப்ரம். ஸோ கம்ப்யூட்டர் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து எந்த மொழியிலேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா லாட்டின். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹூ இஸ் தி இன்வென்டர் ஆஃப் டிஃபரன்ஸ் இன்ஜின்? யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சார்லஸ் பாப்பேஜ். ஸோ சார்லஸ் பாப்பேஜ் இஸ் த இன்வென்டர் ஆஃப் டிஃபரன்ஸ் இன்ஜின். மூணாவது பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் தி ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர்? இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஸோ ஆன்சர் வந்து பி, சார்லஸ் பாப்பேஜ். ஹூ இஸ் தி ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ்? அதாவது ஹூ இஸ் தி ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஏ, ஆலன் டர்னிங். ஸோ ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் வந்து சார்லஸ் பாப்பேஜ். ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆலன் டர்னிங். ஹூ இஸ் தி ஃபாதர் ஆஃப் பர்சனல் கம்ப்யூட்டர், பிசின்னு சொல்லலாம். அது பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஏ, எட்வர்ட் ராபர்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ சிபியூ கண்டைன்ஸ். ஒரு சிபியூவில் என்னென்னலாம் இருக்கும்? அதாவது பார்த்தீங்கன்னா சிபியூனா நத்திங் பட் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். அதில் என்னென்னலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி, ஏ கண்ட்ரோல் யூனிட் அண்ட் அர்த்தமெட்டிக் லாஜிக் யூனிட். அதாவது சியு ப்ளஸ் ஏஎல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அர்த்தமெட்டிக் லாஜிக் யூனிட் அப்படின்றது என்னென்னா ஏஎல்யூ, சியு அப்படின்றது கண்ட்ரோல் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது தான் சிபியூ. ஒரு கம்ப்யூட்டருக்கு ஹார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சிபியூ தான். அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா so which of the following controls the process of interaction between the user and operating system? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ். அதாவது ஒரு யூசருக்கும் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு நடுவில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ் தான். ஸோ இது வழியாக தான் ஒரு யூசர் வந்து சிஸ்டத்துக்கிட்ட பேச முடியும். அதுதான் வந்து யூசர் இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா GUI, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்னு கூட சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா த ஃபஸ்ட் கம்ப்யூட்டர் வேர் ப்ரோக்ராம்டு யூஸிங். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டரோட ப்ரோக்ராம் வந்து எந்த மொழியில் வந்து ப்ரோக்ராம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசம்பிளி லாங்குவேஜ், மெஷின் லாங்குவேஜ், சோர்ஸ் கோடு, ஆப்ஜெக்ட் கோடு. இதில் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக பி, மெஷின் லாங்குவேஜ். அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு வெரி ஃபஸ்ட் டைமில். ஆனால் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா லேட்டர் பை தான் சோர்ஸ் கோடு வந்துச்சு. பட் இந்த கொஸ்டினை பொறுத்தவரை ஆன்சர் பார்த்தீங்கன்னா மெஷின் லாங்குவேஜ். வெரி ஃபஸ்ட் டைம் வந்து மெஷின் கூட பேசுகிறதுக்கு மெஷின் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணாங்க. அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கூட. ஸோ அடுத்து 9th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா dash is a combination of hardware and software that facilitates the sharing of information between computer device. ஸோ வந்து ஒரு கம்ப்யூட்டர் டிவைசஸ்க்கு நடுவில் வந்து ஸோ எந்த ஒரு இது வந்து சாஃப்ட்வேர், அதாவது எந்த ஒரு இது வந்து இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நெட்வொர்க். ஒரு நெட்வொர்க் மூலியமாக தான் நம்மளால் ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டர்கிட்ட பேச முடியும். ஸோ அதனால் இந்த கொஷின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஏ, நெட்வொர்க். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கோடட் என்ட்ரிஸ் விச் ஆர் யூஸ்டு டு கெயின் அக்சஸ் டு எ கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர் கால்டு. என்ன அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் லாக் ஆகிருக்குது. ஸோ வந்து ஒரு கோடு பண்ணணும், ஒரு கோடட் என்ட்ரிஸ் விச் வில் ஹெல்ப் அஸ் டு கெயின் த அக்சஸ் ஆஃப் த சிஸ்டம் அப்படின்னு என்ன பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு அப்படின்னு தான் சொல்லலாம். நம்ம பாஸ்வேர்டு போட்டால் தான் வந்து சிஸ்டத்தோட அக்சஸை கெயின் பண்ண முடியும். ஸோ ஆன்சர் வந்து பி, பாஸ்வேர்டு. Which of the following statement is true?
என்ன பார்த்தீங்க அப்படின்னா இதில் எது ஆன்சர் வந்து எந்த ஆன்சர் கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ மினி கம்ப்யூட்டர் ஒர்க்ஸ் ஃபாஸ்டர் தென் மைக்ரோ கம்ப்யூட்டர். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து டெஃபினட்டாக ஏ தான். மினி கம்ப்யூட்டர் ஒர்க் ஃபாஸ்டர் தென் மைக்ரோ கம்ப்யூட்டர். ஸோ மினி கம்ப்யூட்டர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணணும், எதை காட்டிடலாம் அப்படின்னா மைக்ரோ கம்ப்யூட்டர். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டு, மற்ற எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் ராங் தான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யூ ஆர்கனைஸ் ஃபைல்ஸ் பை ஸ்டோரிங் தம் இன் ஃபோல்டர். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஃபைல்ஸும் ஒரு ஃபோல்டருக்குள்ளே தான் போட்டு வச்சுருப்போம். ஸோ வந்து இந்த ஒரு சிஸ்டத்தில் வந்து எல்லா ஃபைல்ஸும் ஆர்கனைஸ்டு பை ஃபோல்டர்ஸ் தான். ஸோ ஆன்சர் வந்து பி. வாட் டைப் ஆஃப் ரிசோர்ஸ் இஸ் மோஸ்ட் லைக்லி டு பி ஷேர்டு காமன் ரிசோர்ஸ் இன் ஏ கம்ப்யூட்டர் நெட்வொர்க். ஸோ ஒரு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கில், அதாவது ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டர் பேசுகிறதுக்கு டெஃபினட்டாக நமக்கு நெட்வொர்க் தேவைப்படுது. ஸோ இந்த நெட்வொர்க்கில் இணைஞ்சிருக்க எல்லா கம்ப்யூட்டருக்கும் எல்லா கம்ப்யூட்டரும் எதை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்டரை ஷேர் பண்ணிக்கலாமா, இல்லை ஸ்பீக்கரா, இல்லை ஃப்ளாப்பி டிஸ்க் ட்ரைவா, கீபோர்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக கீபோர்டு கிடையாது. ஃப்ளாப்பி டிஸ்க் ட்ரைவும் ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கு ஒன்று இருக்கும், கீபோர்டும் ஒன்று இருக்கும், ஸ்பீக்கரும் ஒன்று இருக்கும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிரிண்டர்ஸ். ஸோ பிரிண்டர்ஸை தான் வந்து எல்லா கம்ப்யூட்டரும் நெட்வொர்க்கில் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எந்த கம்ப்யூட்டரில் இருந்தும் நம்ம பிரிண்ட் அவுட் கொடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் டிவைஸ் இஸ் ரெக்வயர்டு ஃபார் தி இன்டர்நெட் கனெக்ஷன். ஸோ இதில் கீழே இருக்க 4 ஆப்ஷன்ஸில் வந்து எது முக்கியமான ஒரு எந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு தேவைப்படுது இன்டர்நெட் கனெக்ஷனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிடி டிரைவ் கிடையாது, என்ஐசி கார்டு இருக்குது. என்ஐசி கார்டு அப்படின்றது நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு சொல்லலாம். ஸோ ஜாய்ஸ்டிக் கிடையாது. ஸோ டெஃபினட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா மோடம். ஸோ மோடம் தான் டெஃபினட்டாக தேவைப்படுது, ஏன்னா அதுதான் வந்து சிக்னலை வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். வாட் இஸ் எ லைட் பென். ஒரு லைட் பென் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆப்டிக்கல் இன்புட் டிவைஸ். ஸோ வாட் இஸ் லைட் பென் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி, ஆப்டிக்கல் இன்புட் டிவைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா யுஎன்ஐவிஏசி, அதாவது என்னென்னா ஒரு எக்ஸ்பென்ஷன் ஆஃப் யுஎன்ஐவிஏசி. அப்படி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சல் ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டர். ஸோ யுஎன்ஐவிஏசி மீனிங் என்ன அப்படின்னா யூனிவர்சல் ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டர். ஸோ அதுதான் அதோட எக்ஸ்பென்ஷன் ஆர் அக்ரோனியம் எதனாலும் சொல்லிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸ்பென்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா சிடி ரோம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார். ஸோ சிடி ரோம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி, காம்பேக்ட் டிஸ்க் ரீட் ஒன்லி மெமரி. ஏஎல்யூ இஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார். ஸோ நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் ஏஎல்யூ அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா அர்த்மெட்டிக் லாஜிக் யூனிட். சிபியூவில் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் பிளேஸ் வந்து அர்த்மெட்டிக் லாஜிக் யூனிட். அதாவது என்ன அப்படின்னா ஸோ நம்மளுடைய ஒரு மேத்தமெட்டிக் கால்குலேஷன் எல்லாமே இங்கே தான் நடக்கும். அடுத்து விஜிஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார். ஸோ வீடியோ கிராஃபிக்ஸ் அரே. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா IBM 1401 இஸ் எ. ஸோ இது வந்து IBM 1401 அப்படின்னு சொல்கிறது ஒரு ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர். அது எத்தனாவது ஜென்ரேஷன் அப்படின்றது தான் கொஸ்டின் வந்து. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா IBM 1401 அப்படின்றது நத்திங் பட் செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர். MSI ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் ஸ்கேல் இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ். ஸோ MSI அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா மீடியம் ஸ்கேல் integrated circuit. The capacity of 3.5 inches floppy disk is என்ன, அது ஒரு 3.5 inch floppy disk ஓட capacity என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.44 MB, அதாவது 1.44 MB மெகா பைட்ஸ். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி. ஸோ VAN ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஆன்சர் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி, வைட் ஏரியா நெட்வொர்க். ஸோ VAN. ஸோ நம்ம பார்த்துருப்போம் அது வந்து இது வந்து ஒன் ஆஃப் த நெட்வொர்க் டைப்பு. லேன், வேன் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதில் வந்து இது வந்து ஒன் ஆஃப் த நெட்வொர்க் டைப் வந்து என்ன அப்படின்னா வைட் ஏரியா நெட்வொர்க். MICR ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்னன்னு பார்த்தீங்கன்னா
மேக்னெட்டிக் இங்க் கேரக்டர் ரீடர். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏ. அடுத்து பார்த்தீங்கன்னா EBCDIC ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா BCD அப்படின்றது நத்திங் பட் பைனரி கோடட் டெசிமல். ஸோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஏ வந்து தான் மேட்ச் ஆகுது. ஸோ இந்த 25க்கு என்ன ஆன்சரை பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டெண்டட் பைனரி கோடட் டெசிமல் இன்டர்சேஞ்ச் கோடு. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் அ பார்ட் ஆஃப் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். ஸோ நத்திங் பட் CPU தான். இங்கேயும் கேட்க வருது என்னென்னா CPU. ஸோ இது நம்ம பார்த்துருக்கோம். டெஃபினட்டாக இது பார்த்திங்கன்னா அர்த்தமேட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட். ஸோ அதுதான் வந்து டெஃபினட்டாக ALUன்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து D. CAD ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்ன அப்படின்னா கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன். ஸோ வந்து ஆன்சர் A. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜங்க் இமெயில் இஸ் ஆல்சோ கால்டு என்ன பார்த்திங்கன்னா ஸ்பேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷினுக்கு A. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஹேக்கர்ஸ். திங்க் பட் இது என்னோட கொஷின் என்ன பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஹேக்கர். ஸோ ஹேக்கர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ சிம்பிளாக அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்க கம்ப்யூட்டருக்குள்ள இப்போ வந்து டேட்டாவை கிராக் பண்ணுவாங்க, இல்லை வந்து கேட்ட டேட்டாவை திருடுவாங்க. ஸோ வந்து இங்கே பார்த்திங்க அப்படின்னு என்ன போட்டிருக்கோன்னா ஆன்சர் வந்து B. பிரேக் இன்டு அதர் பீப்புள்ஸ் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ அதுதான் வந்து ஒரு ஹேக்கர் பண்ணக்கூடிய வேலை. ஸோ ஹேக்கர் அப்படின்றது என்னென்னா ஆன்சர் B. பிரேக் இன்டு அதர் பீப்புள்ஸ் கம்ப்யூட்டர். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா வாட் டைப் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் கிளைண்ட் கம்ப்யூட்டர்ஸ் இன் ஏ கிளைண்ட் சர்வர் சிஸ்டம். ஸோ அப்படி பார்த்தீங்க யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 சிஸ்டம் வச்சுருப்பாங்க, கிளைண்ட் சிஸ்டம் அண்ட் சர்வர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே என்ன கேட்குறேன்னா வாட் டைப் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் கிளைண்ட் கம்ப்யூட்டர்ஸ் இன் ஏ கிளைண்ட் சர்வர் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து C. மைக்ரோ கம்ப்யூட்டர். ஸோ மைக்ரோ கம்ப்யூட்டர் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து கிளைண்ட் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ இங்கே ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா C. A computer cannot boot if it doesn't have the என்ன சொல்ல வரோம் அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் வந்து ஆன் ஆகாது இல்லை பூட் ஆகாது. ஸோ எப்போ அப்படின்னா ஆன்சர் வந்து C. ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ ஒரு கம்ப்யூட்டருக்கு டெஃபினட்டாக முக்கியமானது பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதை தான் நம்ம OS அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை தான் நம்ம சொல்கிறது விண்டோஸ், லினிக்ஸ், உபுண்டு இதெல்லாம் இல்லை சொல்லக்கூடிய நத்திங் பட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் பூட் ஆகிறதுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கட்டாயம் தேவை. ஸோ ஆன்சர் வந்து C. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தி அமௌண்ட் ஆஃப் வெர்டிக்கல் ஸ்பேஸ் பிட்வீன்ஸ் லைன்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட் இன் ஏ டாக்குமெண்ட் இஸ் கால்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா லைன் ஸ்பேசிங். ஸோ லைன் ஸ்பேசிங் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா a space between line of text in a document is called line spacing அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 33வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஆஃப் நான் நியூமெரிக் டேட்டா இஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி அட்ரஸ். எக்ஸாம்பிள் ஆஃப் நான் நியூமெரிக் டேட்டா இஸ் எம்ப்ளாயி அட்ரஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் எம்பெடட் சிஸ்டம். ஸோ இது வந்து கொஞ்சம் முக்கியமான ஒரு கொஸ்டின் தான். இந்த மோஸ்ட் ஆஃப் த டைம் இதை கேட்டிருக்கிறாங்க. தி கம்ப்யூட்டர் அண்ட் சாஃப்ட்வேர் சிஸ்டம் தட் கண்ட்ரோல்ஸ் தி மெஷின் இஸ் கால்டு எம்பெடட் சிஸ்டம். ஸோ இந்த 34வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் D. வாட் இஸ் எம்பெடட் அப்படின்னு கேட்டிங்கன்னா த கம்ப்யூட்டர் அண்ட் சாஃப்ட்வேர் சிஸ்டம் தட் கண்ட்ரோல் தி மெஷின். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேஜ் ஆஃப் வெப்சைட் இஸ் டேர்ம்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் A. ஹோம் பேஜ். ஸோ ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா அது வந்து டெஃபினட்டாக ஹோம் பேஜ் தான். Dash is the appearance of typed character. Answer வந்து B. Format. When a file is saved for the first time, when a file is saved for the first time அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 ஆன்சர் இருக்குது. இதில் என்ன பார்த்தீங்கன்னா
டெஃபினட்டாக அதுக்கு நம்ம ஒரு ஃபைல் சேவ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபைல் நேம் கொடுக்கணும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பி, இட் மஸ்ட் பி கிவன் எ நேம் டு ஐடென்டிஃபை இட். ஸோ ஆன்சர் வந்து பி. ஸோ ஒரு ஃபைலை சேவ் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம்னா டெஃபினட்டாக ஃபைல் நேம் கொடுப்போம். ஸோ அதனால் ஆன்சர் வந்து பி, இட் மஸ்ட் பி கிவன் எ நேம் டு ஐடென்டிஃபை இட். அடுத்து பார்த்திங்கன்னா 38வது கொஸ்டின். ஆஃபீஸ் லேண்ட்ஸ் which are scattered geographically on large scale can be connected to use of corporate called WAN actually. So wide area network, இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இது வந்து ஒன் ஆஃப் த நெட்வொர்க் டைப். ஸோ 39th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா where are the data and program stored when the processor uses them. ஸோ ஒரு ப்ராசஸ் வந்து அதை யூஸ் பண்ணுறப்ப அந்த ப்ரோக்ராமோ அதோட டேட்டாவும் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏ, மெயின் மெமரி. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மெயின் மெமரி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ மற்றெல்லாம் பார்த்திங்கன்னா செகண்டரி மெமரி, டிஸ்க் மெமரிலாம் வந்து பார்த்திங்கன்னா இது கைண்ட் ஆஃப் ஒரு பேக்கப் தான். ஸோ ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்ணிட்டுருக்கிறப்ப மெயின் மெமரியில் வச்சு தான் எந்த ஒரு ப்ராசஸும் எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இப்போ வந்து அந்த ப்ராசஸில் அதாவது அந்த ப்ராசஸ் கேட்குற டேட்டா வந்து மெயின் மெமரி இல்லைன்னா அது செகண்டரி மெமரியிலேருந்து ப்ரைமரி மெமரி இல்லை மெயின் மெமரிக்கு லோட் பண்ணிட்டு தான் அந்த டேட்டாவை எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இங்கே ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா மெயின் மெமரி. அப்புறம் 40வது கொஸ்டின் என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா டேஷ் ரெப்ரசன்ட்ஸ் ரா ஃபேக்ட் வேரஸ் டேஷ் இஸ் அ டேட்டா மேட் மீனிங்ஃபுல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஆன்சர் நம்ம ஃபில்அப் பண்ணணும். இது நீங்கள் கொஞ்சம் கவனமாக ஃபில்அப் பண்ணணும். டேட்டா ரெப்ரசன்ட்ஸ், ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பி, டேட்டா ரெப்ரசன்ட்ஸ் ரா ஃபேக்ட் whereas information is data made meaningful. So data and information. So இப்போ பார்ப்போம் 41வது கொஸ்டின். What characteristics of read-only memory makes it useful? ஸோ என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி, data in ROM is non-volatile. That is, it remains there even without electrical power. ரோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரீட் ஒன்லி மெமரி தான். ஸோ அதை வந்து ஒன்ஸ் அதை அது எழுதுனது தான், அதை நம்ம ரீட் வேணால் பண்ணலாம், மறுபடியும் அதை ரைட் பண்ணவே முடியாது. ஸோ அதை தான் இங்கே மீன் பண்ணுறாங்க. டேட்டா இன் ரோம் இஸ் நான் வாலட்டைல். நான் வாலட்டைல்னா அது அழியக்கூடியது கிடையாது. தட் இஸ் இட் ரிமைன்ஸ் தேர் ஈவன் வித்தவுட் எலக்ட்ரிக்கல் பவர். அப்படின்னு என்னென்னா ஒரு டேட்டாவை நம்ம வந்து ஒரு ரேமில் வச்சுருந்தோம் அப்படின்னா அதை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் கொடுத்துக்கிட்டே இருப்போம், ஒரு எலக்ட்ரிக்கல் பல்ஸ் கொடுத்துட்டே இருப்போம். ஸோ அப்படி கொடுக்க தான் வந்து அந்த டேட்டா வந்து அந்த ரேமில் ரீட்டைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிரேம் சொல்லி சில டைப் ஆஃப் ரேம்ஸ்லாம் இருக்குது, அது நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஆனால் ரோம் அப்படின்றது ஒரு ஃப்ளாஷ்டு தான். அதை நம்ம வந்து எடிட்டோ வேறு எதுவும் பண்ண முடியாது, ரீரைட்டோ பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வந்து டேட்டா இன் ரோம் இஸ் நான் வாலட்டைல், அதை அழிக்க முடியாது. ஸோ ஆன்சர் வந்து பி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 42வது கொஸ்டின். வாட் டு யூ கால் த ப்ரோக்ராம்ஸ் தட் ஆர் யூஸ்டு டு ஃபைண்ட் அவுட் தி பாசிபிள் ஃபால்ட் அண்ட் தேர் காசஸ்? என்னென்னா ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டுருக்கு, திடீர்னு ஒர்க் ஆகலை, இல்லை ரன் ஆகலை, இல்லை அது ஒர்க் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா டயக்னோஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து இங்கே வந்து ஆன்சர் சி, டயக்னோஸ்டிக் சாஃப்ட்வேர். ஸோ டயக்னோஸ்டிக் சாஃப்ட்வேரை போட்டுட்டு நம்ம செக் பண்ணுவோம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா. ஸோ அது வந்து என்ன சொல்லும், ஏன் இது வந்து ஒர்க் ஆகலை, இதுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லும். ஸோ அதனால் ஆன்சர் வந்து சி, டயக்னோஸ்டிக் சாஃப்ட்வேர். டயக்னோஸ்டிக் சாஃப்ட்வேர் நத்திங் பட் என்னென்ன ஃபால்ட் இருக்குன்றதை கண்டுபிடிச்சி நமக்கு சொல்லும். அடுத்து 43வது கொஸ்டின். விச் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ஆர் கிளாஸிஃபைட் அஸ் அ லோ லெவல் லாங்குவேஜஸ்? ஸோ லோ லெவல் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக அசம்பிளி லாங்குவேஜ் தான். ஏன்னா மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படின்னா கொஞ்சம் ஹியூமன் அண்ட் சோர்ஸ் கோடு மாதிரி தான் இருக்கும், அசம்பிளி லாங்குவேஜ் அப்படி இருக்காது. ஸோ அதனால் லோ லெவல் லாங்குவேஜ்ன்றது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக அசம்பிளி லாங்குவேஜ் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா 44வது கொஸ்டின். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்? ஸோ கீழே இருக்கிறதுல வந்து எது ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி, ஆரக்கிள். ஏன்னா ஆரக்கிள் அப்படின்றது ஒரு கம்பெனியோட பேர். ஸோ அது வந்து இஸ் நாட் அ ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர். ஸோ அடுத்து 45வது கொஸ்டின். 45வது கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா which device is required for the internet connection? ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், மோடம் தான். ஸோ என்ன அப்படின்னா இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்கன்னு அர்த்தம்.
ஸோ இதை நீங்கள் டெஃபினட்டாக ரிமெம்பர் பண்ணிக்கணும். அடுத்து 46வது கொஸ்டின், வாட் டஸ் DMA ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா DMA ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டைரக்ட் மெமரி அக்சஸ். ஸோ ஆன்சர் வந்து B, டைரக்ட் மெமரி அக்சஸ். அடுத்து 47வது கொஸ்டின், which of the following is a storage device? ஸோ இதில் எது வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம், டேட்டா ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து டேப். ஸோ அந்த காலத்தில் தான் டேப்பில் தான் நம்ம மேக்னெட்டிக் டேப்னு சொல்லுவாங்க. அடுத்து ஹார்ட் டிஸ்க்கு, இப்போ நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக எல்லோரும் யூஸ் பண்ணிட்டுருக்கோம் ஃப்ளாப்பி டிஸ்க்கு. ஸோ அந்த டயத்தில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அடுத்த ஆன்சர் வந்து ஆல் ஆஃப் தி அபோவ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நாலுமே அந்த இந்த ABC மூணுமே வந்து ஸ்டோரேஜ் டிவைஸ் தான். ஸோ அப்படின்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா D, ஆல் தி அபோவ். ஸோ அதுதான் ஆன்சர். ஸோ 47வது கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆல் தி அபோவ். அடுத்து 48வது கொஸ்டின், when did John Napier develop algorithm? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1614. ஸோ அதுதான் இயரு. ஸோ 49வது கொஸ்டின், a normal CD-ROM usually can store up to. ஒரு CD-ROMல எவ்வளோ டேட்டா ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 680 MB மெகாபைட்ஸ். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா C. அடுத்து பார்த்தீங்கன்னா 50வது கொஸ்டின், MIS is designed to provide information needed for effective decision making by. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா D, managers. அடுத்து பார்த்தீங்கன்னா 51வது கொஸ்டின், வாட் இஸ் லைட் பென்? ஸோ லைட் பென் அப்படின்னாலே ஒரு இன்புட் டிவைஸ் தான். ஸோ இன்புட் டிவைஸில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து இங்கே இருக்குள்ள பார்த்தீங்கன்னா B, ஆப்டிக்கல் இன்புட் டிவைஸ். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக B. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2வது டைம் கிராஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மோடம்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து 52வது கொஸ்டின், BCD ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம ஒரு டைம் பார்த்துருக்கோம், பைனரி கோடட் டெசிமல். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து A. அடுத்து பார்த்தீங்கன்னா 53வது கொஸ்டின், ASCII ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து C, அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். ஸோ இது டெஃபினட்டாக முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ் தான் கம்ப்யூட்டரை பொறுத்தளவு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ASCII கோடுன்னு சொல்லிகிட்டே இருப்போம். ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு ASCII கோட் இருக்கும். ஸோ ASCII ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் C, அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோடு ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். அடுத்து 54வது கொஸ்டின், which of the following is a first generation of computer? ஸோ கீழே இருக்கிறதுல எது வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா EDSAC. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் கம்ப்யூட்டர். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இதில் வந்து IBM 1401 பார்த்தீங்கன்னா செகண்ட் ஜென்ரேஷன் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்படின்னா அந்த ஆன்சரை நம்ம விட்டுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா EDSAC அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா 55வது கொஸ்டின், சீஃப் காம்போனண்ட் ஆஃப் த ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் வாஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வேக்யூம் டியூப்ஸ் அண்ட் வால்வ்ஸ். 56வது ஃபோர்ட்ரான் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஃபார்முலா ட்ரான்ஸ்லேஷன். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா C. அடுத்து பார்த்தீங்கன்னா EEPROM. ஸோ EEPROM ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்னென்னா ஆன்சர் வந்து C, எலக்ட்ரானிக் எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. ஸோ இதுதான் E2PROM அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் வேர் டெவலப்டு டூரிங். ஸோ செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் வந்து எந்த இயரில் வந்து டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1956 1965. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் அதை வந்து டெவலப் பண்ணாங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா B. 58வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து B. அடுத்து 59வது கொஸ்டின், தி கம்ப்யூட்டர் சைஸ் வாஸ் வெரி லார்ஜ் இன் ஃபஸ்ட் ஜென்ரேஷன். பெரிய ரூமில் தான் ஒரு கம்ப்யூட்டரை வச்சுருந்தாங்க, ஏன்னா அதோட சைஸ் வந்து அவ்வளோ பெருசாக இருந்துச்சு.
So definitely first generation computer was very large. 60th question. Microprocessors as switching devices are for which generation computer? Answer வந்து பார்த்தீங்கன்னா 4th generation. அடுத்து 61வது question. Which of the following device can be used to directly image printed text? OCR. Answer வந்து பார்த்தீங்கன்னா OCR. 62வது question. The output quality of printer is measured by. ஸோ ஒரு பிரிண்டரோட குவாலிட்டியை வந்து எப்படி வந்து மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து B டாட் பர் ஸ்கொயர் இன்ச். அடுத்து பார்த்தீங்கன்னா 63வது கொஸ்டின். இன் அனலாக் கம்ப்யூட்டர், ஒரு அனலாக் கம்ப்யூட்டரை பற்றி என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இன்புட் இஸ் நெவர் கன்வெர்ட்டட் டு டிஜிட்டல் ஃபார்ம். ஏன்னா அது வந்து ஒரு அனலாக் கம்ப்யூட்டர். ஸோ டெஃபினட்டாக அது வந்து எல்லாமே அனலாகில் தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஆன்சர் வந்து பி. ஸோ இன் அனலாக் கம்ப்யூட்டர் இன்புட் இஸ் நெவர் கன்வெர்ட்டட் டு டிஜிட்டல் ஃபார்ம். ஸோ அதுதான் ஆன்சர். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பி. அடுத்து பார்த்திங்கன்னா 64வது கொஸ்டின். இன் லேட்டஸ்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் எக்ஸிக்யூட்டட். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சி போத் சீக்வென்ஷியலி அண்ட் பேரலலி. ஸோ முன்னாடிலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து சீக்வென்ஷியலாக தான் ஜென்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு, எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா பேரலாக எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ வந்து அதுக்கு என்ன தேவையோ, ஸோ டெஃபினட்டாக வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் சப்போர்ட்ஸ் போத் சீக்வென்ஷியல் அண்ட் பேரலல் எக்ஸிக்யூஷன். அடுத்து பார்த்திங்கன்னா 65வது கொஸ்டின். ஹூ டிசைன்ட் தி ஃபஸ்ட் எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி. அடுத்து 66வது கொஸ்டின். ஹூ இன்வென்டட் தி ஹை லெவல் லாங்குவேஜ் கால்டு சி. அதாவது இந்த சி லாங்குவேஜை வந்து யார் இன்வெர்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா டெனிஸ் ரிச்சி. ஸோ இது தெரிஞ்சிருக்கும் எல்லாத்துக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 67வது கொஸ்டின். ஸோ பர்சனல் ஹூ டிசைன்ஸ் ப்ரோக்ராம் ஆப்ரேட் அண்ட் மெயின்டைன் கம்ப்யூட்டர் எக்யூப்மெண்ட்ஸ் ரெஃபர்ஸ் டு. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் வேர். 68வது கொஸ்டின். when did Arch Rivals IBM and Apple computers decides to join hands? ஆன்சர் வந்து டி 1991. ஸோ 1991 1991. அடுத்து பார்த்தீங்கன்னா 69வது கொஸ்டின். ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் ரெஃபர்ட் டு ஹோமோ சாப்பியன்ஸ் விச் டிவைஸ் இஸ் கால்ட் சிலிக்கான் சாப்பியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி கம்ப்யூட்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா 70வது கொஸ்டின். A error in a software or hardware is called a bug. So what is the alternate computer jargons for it? ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டி glitch. ஸோ வந்து ஒரு சாஃப்ட்வேரில் இல்லை ஹார்ட்வேர்லேயே வந்து ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ப்ராப்ளமும் எரரும் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம பக்குன்னு சொல்லுவோம். ஸோ வாட் இஸ் த ஆல்டர்னேட்டிவ் கம்ப்யூட்டர் ஜார்கன் ஃபார் இட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிச் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளிச்சை இந்த இடத்துல கிளிச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்களே, ஸோ அதுதான் கிளிச்சு. ஸோ ஆன்சர் வந்து டி. அடுத்து 71வது கொஸ்டின். மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் வெரி ரிலையபிள் பட் தே ஆர் நாட் இன்ஃபாலிபிள். ஸோ ஆன்சர் வந்து சி. ஸோ 72வது கொஸ்டின். வாட் இஸ் த நேம் ஆஃப் த டிஸ்பிளே ஃபீச்சர் தட் ஹைலைட்ஸ் ஆர் ஆஃப் த ஸ்க்ரீன் which requires operator attention அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பி ரிவர்ஸ் வீடியோ. ஸோ 73வது கொஸ்டின். பர்சனல் கம்ப்யூட்டர் யூசஸ் a number of chips mounted on a main circuit. What is the common for such a board? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பி மதர் போர்டு. ஸோ ஒரு பர்சனல் கம்ப்யூட்டருக்கு முக்கியமானது மதர் போர்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா 74வது கொஸ்டின்.
In most of the IBM PCs, the CPU and the device drivers, memory expansion slots and active components are mounted on a single board. What is the name of the board? பார்த்தீங்கன்னா இது வந்து டெஃபினட்டாக மதர் போர்டு தான். ஸோ ஒரு மதர் போர்டுன்றது ஒரு பெரிய போர்டு, அந்த போர்டுக்குள்ளே எல்லாமே இருக்கும். ஸோ அதனால தான் அது வந்து மதர் போர்டுன்னு சொல்கிறோம். ஸோ 75வது கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் மென்ட் பை டெடிகேட்டட் கம்ப்யூட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி, விச் இஸ் அசைன்ட் ஒன் அண்ட் ஒன்லி ஒன் டாஸ்க். ஸோ அதுதான் வந்து டெடிகேட்டட் கம்ப்யூட்டர். ஸோ 76வது கொஸ்டின், த சிஸ்டம் unit of personal computer typically contains all of them following except. ஸோ ஒரு சிஸ்டத்தில் என்னென்னலாம் இருக்குன்னா, டெஃபினட்டாக மைக்ரோ ப்ராசஸ் இருக்கும், டிஸ்க் கண்ட்ரோல் இருக்கும், சீரியல் இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஆனால் மோடம் இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஏன்னா மோடம் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் டிவைஸு. ஸோ ஆன்சர் வந்து டி, மோடம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 77, a computer program that converts an entire program into machine language is called. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பைலர். ஸோ ஆன்சர் வந்து சி, கம்பைலர். ஸோ ஒரு ப்ரோக்ராம் வந்து அதாவது ஒரு சோர்ஸ் கோடை வந்து ஒரு மெஷின் லாங்குவேஜை கன்வெர்ட் பண்ணுற கூடனா ஒரு சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா கம்பைலர். 78 கொஸ்டின், 78வது கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, எ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் that translates one program instruction at a time into the machine language is called ஸோ இன்டர்பிரட்டர். ஸோ கம்பைலர் ப்ரீவியஸ் கொஸ்டினுக்கு ஆன்சர், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்பிரட்டர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1 by 1 தான் அந்த இதை வந்து கன்வெர்ட் பண்ணோம். ஸோ அதனால தான் இன்டர்பிரட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கம்பைலர் அப்படின்றது அப்படி கிடையாது, பல்காக அதை வந்து கன்வெர்ட் பண்ணோம். ஆனால் வந்து இன்டர்பிரட்டர் வந்து 1 by 1 தான் கன்வெர்ட் பண்ணோம். அடுத்து 79வது கொஸ்டின், a small or intelligent device is so called because it contains within it. ஆன்சர் வந்து டி, சென்சார். Fault in a computer program which prevents it from working correctly is known as bug. என்னென்னா ஒரு ப்ரோக்ராம் வந்து நார்மலாக ஒர்க் ஆகிட்டு இருக்கிறத டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு இதுதான் வந்து பக் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 81வது கொஸ்டின், a self-replicating program similar to a virus which was taken from 1970 science fiction novel by John Bonner entitled The Shockwave Rider is. ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து டி, வார்ம். ஸோ 81வது கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து டி, வார்ம். 82வது கொஸ்டின், a state is a bistable electronic circuit that has flip-flop. டெஃபினட்டாக நம்ம எல்லாமே படிச்சிருப்போம். ஸோ 83வது, unwanted repetitive message such as unsolicited bulk email known as spam. அடுத்து DOS, DOS stands for MS DOSன்னு கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதில் வந்து இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, DOS மட்டும் கேட்டிருக்கிறாங்க. அப்படின்னா டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ ஆன்சர் வந்து ஏ. 84th கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் வந்து ஏ. ஹூ இஸ் தி சீஃப் ஆஃப் மைக்ரோசாஃப்ட்? ஸோ பில் கேட்ஸ். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர் இன்புட் டிவைஸ்? ஸோ கீபோர்ட், மவுஸ், கார்ட் ரீடர், எனி ஆஃப் தீஸ். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே இன்புட் டிவைஸ் தான். ஸோ ஆன்சர் வந்து டி, ஆல் தி அபோவ் கூட சொல்லலாம். 87வது கொஸ்டின், எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அவுட்புட் டிவைசஸ் ஆர். ஒரு அவுட்புட் டிவைஸ்னால் நம்ம வெளியில் பார்க்குறது, கம்ப்யூட்டரோட அவுட்புட் பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீனில் பார்க்கலாம், பிரிண்டரில் பார்க்கலாம், ஸோ ஸ்பீக்கரில் கேட்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆல் தி அபோவ். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டி, ஆல் தி அபோவ். அடுத்து 88வது கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆல்சோ நோன் அஸ் பிரெயின் ஆஃப் கம்ப்யூட்டர்? ஸோ ஒரு பிரெயின் ஆஃப் கம்ப்யூட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா CPU. ஸோ ஆன்சர் வந்து பி, CPU. அடுத்து 89th கொஸ்டின், 89வது கொஸ்டின்னா IBM ஸ்டாண்ட்ஸ் ஃபார். ஆன்சர் வந்து சி, இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மெஷின். இன்டர்நேஷ்னல்
business mission. அதுதான் IBM stands for. இன்னொரு question dash translates and execute program at runtime line by line அப்படின்னு பார்த்தீங்கன்னா B interpreter. ஏன்னா line by line அப்படின்னாலே டெஃபினட்டாக அது interpreter தான். ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். dash is an OOP அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து C inheritance. ஸோ OOP என்னென்னா oops அப்படின்னு சொல்லலாம், object oriented program. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா inheritance. 92வது question COBOL is widely used an application for commercial purpose தான் COBOL யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே 92வது கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் A. அடுத்து பார்த்தீங்கன்னா 93வது கொஸ்டின் RAM stands for என்னென்னு பார்த்தீங்கன்னா random access memory. ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து D random access memory. ஸோ இங்கே மெமரி சேவ் மிஸ் ஆகிடுச்சு, பட் நீங்கள் வச்சுக்கோங்க random access memory. ஓகேவா? ரோம்னா தான் ரீட் ஒன்லி மெமரி, ரேம் அப்படின்னா ரேண்டம் அக்சஸ் மெமரி. ஸோ 93வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டி ரேண்டம் அக்சஸ் மெமரி. அடுத்து பார்த்தீங்கன்னா 95வது கொஸ்டின் SMPS ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து ஏ ஸ்விட்ச்டு மோட் பவர் சப்ளை. அடுத்து 96வது கொஸ்டின் the device used to carry a digital data on analog lines is called as ஆன்சர் வந்து A modem. அடுத்து 97வது கொஸ்டின் VDU is also called என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் மானிட்டர். ஆன்சர் சி வந்து both and 1 and 2 and D printer. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா VDU அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா both 1 and 2, அதாவது ஸ்க்ரீன் அண்ட் மானிட்டர். 98வது கொஸ்டின் BIOS stands for ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் இன்புட் அண்ட் அவுட்புட் சிஸ்டம். ஸோ ஆன்சர் வந்து ஏ. ஸோ BIOS stands for பேசிக் இன்புட் அண்ட் அவுட்புட் சிஸ்டம். ஸோ ஃபாதர் ஆஃப் C ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ இந்த கொஸ்டின் ரிப்பீட்டேட்டிவ் வருது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஆன்சர் வந்து டென்னிஸ் ரிச்சி. ஆன்சர் வந்து ஏ. ஸோ பண்ண அந்த கொஸ்டின் நீங்கள் நல்லா ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ 100வது கொஸ்டின் 100th கொஸ்டின் என்னென்னா த இன்ஸ்ட்ரக்ஷன் that tells a computer how to carry out the processing task are referred to as a computer அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ ப்ரோக்ராம். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ப்ரோக்ராம்ஸ். ஸோ இப்போதைக்கு இந்த ஃபஸ்ட் கிளாஸில் இந்த 100 கொஸ்டின் தான் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் மிச்சம் இருக்கிற கொஷின்ஸை நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் திரும்ப திரும்ப பாருங்கள். ஸோ ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா. ஸோ அடுத்த கிளாஸில் நம்ம வந்து மிச்ச கொஷின்ஸை படிப்போம். இந்த சேனல் யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ டெஃபினட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா தான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் டெஃபினட்டாக கண்டினியூஸாக படிக்க முடியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.